வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றியவர் வைத்தியலிங்கம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. தமிழக முதல்வர் கருணாநிதி நாளை புதுவை வருகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோடியர் மில் மைதானத்தில் பிரச்சாரம். ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு விவரங்களை மணிக்கு ஒருமுறை தெரிந்து கொள்ள ஏற்பாடு. தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா பேட்டி. இனி விரிவான செய்திகள். ரங்கசாமி தனது ஆட்சி காலத்தில் கிடப்பில் போட்ட திட்டங்களை தற்போதைய அரசுதான் நிறைவேற்றி வருகிறது என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுவையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையின் அனைத்து பிராந்தியங்களிலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு உள்ளது எனவும், வைத்திலிங்கம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பிறகு காரைக்காலில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்றார். கொள்கை கோட்பாடு இல்லாமல் துவங்கப்பட்ட கட்சி இதுவரை தேர்தல் அறிக்கையை வெளியிடவே இல்லை என்ற நாராயணசாமி, எதிரணியில் உள்ள ரங்கசாமி தனது ஆட்சியில் கிடப்பில் போட்ட திட்டங்களை முதல்வர் வைத்திலிங்கம் தான் நிறைவேற்றினார் என்றும், முதல்வராக ரங்கசாமி இருந்தபோது நிதி ஆதாரத்தை பெருக்க முயற்சி எடுக்கவில்லை என்றார். காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் கருணாநிதி சனிக்கிழமை மாலை ரோடியர் மில் திடலிலும், சனிக்கிழமை காலை கரிக்கலாம்பாக்கம் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் என்றார். புதுவைக்கு சனிக்கிழமை வருகை தரும் தமிழக முதல்வர் கருணாநிதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவிருப்பதால் கட்சியினர் திரண்டு வரவேண்டும் என மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை சட்டமன்ற தேர்தல் வருகிற 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் தீவிரமாக தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு தமிழக முதல்வர் கருணாநிதி திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். இதனையொட்டி AFT மைதானத்தில் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை திமுக வேட்பாளரும் மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பார்வையிட்ட நிலையில் தமிழக முதல்வர் கருணாநிதி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கட்சியின் அனைத்து மட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவு விவரங்களை மணிக்கு ஒருமுறை தெரிந்து கொள்ளும் வகையில் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். புதுவையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்குப்பதிவிற்கு தேவையான இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது எனவும், புதுவை மாவட்டத்தில் உள்ள 700 வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றார். வாக்காளர்களுக்கு பணம், பொருட்கள் சப்ளை செய்யப்படுவதை தடுக்க 23 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்ற ராகேஷ் சந்திரா, இதுவரை 51,950 ரொக்க பணமும், 33 சால்வை, 342 புடவை, 1326 மது பாட்டில்கள், 26 லிட்டர் சாராயம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும், புதுவையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் 11ஆம் தேதி மாலையுடன் வெளியேற வேண்டும் என்றார். அரசியல் கட்சிகளின் புகார்களின் அடிப்படையில் இதுவரை 10 அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது என்ற அவர், 63 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், தடை செய்யப்பட்ட ரவுடிகள் ஊரில் சுற்றினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் ரெட்டியார்பாளையம் செல்லப்பாப்பு நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதால் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்சித் தலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். உழவர்கரை தொகுதியில் தனது கால் படாத பகுதியே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் களமிறங்கிய ஜான்குமார் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இரவு பகல் என்று பாராமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர் வெள்ளிக்கிழமை ரெட்டியார்பாளையம் செல்லப்பாப்பு நகர் பகுதி மக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது தொகுதி திமுக
காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் அனைத்து மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என லோக் ஜனசக்தியின் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவை லோக் ஜனசக்தியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தேசிய தலைவர் ராமச்சந்திரன் பாஸ்வான் வெள்ளிக்கிழமை வெளியிட்டார். முன்னதாக அவர் தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது தமிழக தலைவர் வித்யாதரன், தேசிய செயலாளர் அப்துல்லா, புதுவை தலைவர் உமாசுதன் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேர்தல் அறிக்கையில் விவசாய நிலங்களை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அரசு பள்ளிகளில் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகள் திறக்க முயற்சி மேற்கொள்வதுடன் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் கட்டாய கணினி பயிற்சி அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவையில் சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் அனைத்து மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சையில் முன்னுரிமை அளிக்கப்படுவது உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆட்சிக்கு வந்தால் 10 ரூபாயில் லிமிடெட் மீல்ஸ். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தேர்தல் அறிக்கையில் விறுவிறுப்பு தகவல்கள். சட்டமன்ற தேர்தலால் அனல் பறக்கும் பிரச்சாரம். அரசியல் கட்சியினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. in Sama Jolly Summer. இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே நல்ல படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே Sama Jolly Summerலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே Sama Jolly. ராம் சில்க்ஸ் இன் Sama Jolly Summer. இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை.
புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனையில் 2 வாலிபர்களை பழிக்கு பழி வாங்க கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருக்கனூர் எம் பாளையம் செல்லும் நல்லூர் குறுக்கு சாலை அருகே புதிய மனைப்பிரிவை ஒட்டி உள்ள ஏரிக்கரை மேட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை நின்று கொண்டிருந்த நம்பர் பிளேட் இல்லாத மாருதி காரில் 2 சடலங்கள் இருப்பதை அப்பகுதியைச் சேர்ந்த அழகேசன் என்பவர் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ பகுதிக்கு துப்பறியும் நாயுடன் சென்ற போலீசார் நடத்திய சோதனையில் காருக்குள் இருந்த சடலங்கள் கொலை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்ற விவரம் தெரியாத நிலையில் அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டு கிடந்தவர்கள் களித்தீர்த்தால் குப்பம் சுகுமார் நகரைச் சேர்ந்த கனகசபா, விழுப்புரம் NSK நகர் சாலமேட்டு தெருவைச் சேர்ந்த முகமது ரஃபீப் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. இவர்களில் கனகசபா என்பவர் முதலியார்பேட்டை சுப்பு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பதும் பழிக்கு பழி வாங்கும் வகையில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதால் அவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு புதுவையில் இசை நிகழ்ச்சி நடத்தப்படவிருப்பதாக அதன் இயக்குநர் சித்தார்த் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் இம்மாதத்தின் 2ஆம் சனி இசை நிகழ்ச்சி லே கஃபே கடற்கரை சாலையில் நடைபெற உள்ளது என்றும் இந்த வாரம் சித்திரை திருநாளை போற்றும் வகையில் காஞ்சிபுரம் தெருக்கூத்து கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பெங்களூருவைச் சேர்ந்த கிளாசிக் ராக், சென்னையைச் சேர்ந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேண்ட் குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெறவிருப்பதாக சித்தார்த் தெரிவித்தார். புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியை வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வரும் உள்ளூர் மக்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்து வந்தது போன்று 10 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தள தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவை ஐக்கிய ஜனதா தள தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிர்வாகி வெள்ளிக்கிழமை வெளியிட்டார். முன்னதாக அவர் தங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். ஐக்கிய ஜனதா தளம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் புதுவையில் விமான போக்குவரத்தை துவக்குவதுடன் ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணா நதிநீரை புதுவைக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1 ரூபாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்தது போன்று 10 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீனவர்கள் இலவசமாக சேட்டலைட் போன் ஆரோவில் அருகே பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதுடன் ஹரியானா, குஜராத் மாநிலம் போன்று அனைவரையும் ஏற்றுமதி தொழில் முனைவோர் ஆக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் ஐக்கிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் தொகுதி மக்களை தொடர்ந்து சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். புதுவை சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஷாஜகான் அரசு குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி மக்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோல் காங்கிரஸ் நகர் தொகுதி கிருஷ்ணா நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரும் மாநில செயலாளருமான நாரா கலைநாதனுக்கு ஆதரவாக கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா பிரச்சாரம் செய்தார்.
அப்போது என்ஆர் காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோன்று உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் சுயேட்சை வேட்பாளர் ஆனந்த் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் உப்பளத்தை முன்னோடி தொகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4, Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றியவர் வைத்தியலிங்கம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. தமிழக முதல்வர் கருணாநிதி நாளை புதுவை வருகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோடியர் மில் மைதானத்தில் பிரச்சாரம். ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு விவரங்களை மணிக்கு ஒருமுறை தெரிந்து கொள்ள ஏற்பாடு. தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.